அர்ச்சனா, அர்ச்சனா, நான் புறப்படுறேன். எங்க? இனிமே நான் இங்க இருக்க எனக்கு தகுதியும் இல்லை, மனசு இல்லை. இன்னும் கொஞ்ச நேரம் தான் நான் இங்க இருக்க போறேன். இப்ப நான் சொல்ல போறதெல்லாம் கேட்டு உங்களுக்கு என்ன திடீர்னு மரியாதை? உங்களுக்கு அதிர்ச்சி ஏற்படலாம். ஆனா எனக்கு வேற வழி இல்லை. பொறுமையா கேளுங்க. இந்த உலகத்துல எல்லா பெண்களும் ஒரே மாதிரி இருப்பாங்கன்னு நினைச்சேன். அது காரணமும் இருக்கு. ஆனா இன்னைக்கு நீங்க என் நினைப்பை மாத்திட்டீங்க. நீங்க என்ன பேசுறீங்க? எனக்கு புரியல. உங்களுக்கு என்ன புரியல? எனக்கு என் விதியை புரிஞ்சுக்க முடியல. என் கதை எப்படியோ ஆரம்பிச்சு எங்கெங்கயோ போய் அப்புறம் எப்படியோ போக பார்த்து இன்னைக்கு உங்களால எப்படியோ முடிஞ்சிடுச்சு. உட்காருங்க, உட்காருங்க, உட்காருங்க. ப்ளீஸ் ப்ளீஸ் நீங்க சொல்லுங்க. உங்களை கையெடுத்து கும்பிடுறேன். உட்காருங்க. ஐயோ ப்ளீஸ். நீங்க பாவம் அர்ச்சனா, ரொம்ப பாவம். நான் யாருங்கிற உண்மை உங்களுக்கு தெரியாது. நான் இங்கே நிரந்தரமா இருந்து உங்க பணம், உங்க அழகு ரெண்டுக்கும் உரிமை எடுக்க வந்தேன். அதுக்கு ஆசை காரணம் இல்ல. சத்தியமா இல்ல. நோ, சத்தியமா இல்ல. ஒரு கேவலமான பொண்ணால எனக்கு இந்த உலகத்துல ஏற்பட்ட வெறுப்பு. அதனால எல்லா பெண்களையும் கேவலமா நினைச்சேன். எல்லா பெண்களையும் கேவலமா நினைச்சேன். ஆனா உங்க கண்ணீர், தூய்மையான மனம் என்னோட கேவலமான நினைப்பை பழி வாங்கிடுச்சு அர்ச்சனா. ஜானி அதிர்ஷ்டக்கார். அவன் எப்படிப்பட்டவனா இருந்தாலும் அதை பத்தி கவலைப்படாம அவனை முழுமையா நேசிக்கிறீங்களே. கிரேட், கிரேட். உங்களை மாதிரி ஒருத்தருக்காக என்னை போல 1000 பேர் உயிர் கொடுத்தாலும் நியாயம் இருக்கு அர்ச்சனா. இனிமேல் உங்க முன்னால வேஷம் போட நான் தயாரா இல்லை அர்ச்சனா. நான் ஜானி இல்லை. அதான் உண்மை. என் பேர் வித்யாசாகர். பாமாவை கொண்டது நான் தான், உங்க ஜானி இல்ல. I am barber by profession, murderer by accident. நான் இன்னைக்கு மனுஷன் உங்களால. Thank you. Thank you very much. என்னாச்சு அர்ச்சனா? அர்ச்சனா அர்ச்சனா, ஜானி திரும்பி வரணும். நீங்க 2 பேரும் நிம்மதியா குடும்ப வாழ்க்கை நடத்தணும். குட் லக். குட் பை.
ஹலோ, நான் வித்யாசாகர் பேசுறேன். ஜானி கிட்ட இருந்து ஏதாவது தகவல் வந்துச்சா? இது வரைக்கும் இல்ல. அர்ச்சனா எப்படி இருக்காங்க? எந்தவித நிம்மதியும் இல்லாம இருக்காங்க. யாராலையும் அவங்களுக்கு ஆறுதல் சொல்ல முடியல. இதனால நாளுக்கு நாள் அவங்க உடல்நலத்தை கெட்டுட்டு வருது. யாரோட உதவியும் துணையும் இல்லாம நாங்க தவிச்சுக்கிட்டு இருக்கோம். நான் இப்ப வீட்டுக்கு வர்றேன். அர்ச்சனா கிட்ட சொல்லுங்க. நான் மறுபடியும் இங்க வருவேன்னு நான் எதிர்பார்க்கல. ஆனா உங்க நிலைமை என்ன வரவழைச்சிச்சு. இது வரைக்கும் ஜானி வந்து உங்களை பார்க்காததுக்கு வேற காரணம் இருக்கு. இன்னைக்கு உங்க முகத்தை பார்க்கற தைரியம் அவனுக்கு இல்ல. காரணம் அவன் யாருங்கிற உண்மை உங்களுக்கு தெரிஞ்சு போச்சுங்கிற வெக்கம், அவமானம், தாழ்வான பான்மை. இதுதான் அவனை உங்ககிட்ட இருந்து பிரிச்சிருக்கு. இனிமே என்னைக்குமே அவன் உங்களை தேடி வருவாங்கிற நம்பிக்கை எனக்கு இல்ல. நான் சொல்றதை கேட்டு நம்பிக்கை எழுதாதீங்க. ஜானி இங்க வாழ வைக்கணும். அந்த சக்தி உங்ககிட்ட தான் இருக்கு. உங்க குரல்ல இருக்கு. இந்த உலகத்துல இருக்க எல்லாத்த விட உங்க குரல் தான் ஜானி நேசிக்கிறான். அது உங்களுக்கு நல்லா தெரியும். இது வரைக்கும் நீங்க பாடாம இருக்கீங்க. ஒரே ஒரு தடவை, கடைசி தடவையா ஜானிக்காக பாடுங்க. இதான் நீங்க பாடுற கடைசி பாட்டு. இதுக்கப்புறம் நீங்க பாடவே போறதில்லைங்கிறது எல்லாருக்கும் தெரிய வைக்கணும். ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணி அதை பெரிய அளவில் விளம்பரப்படுத்தணும். உங்களை விட்டு ஜானி ஆயிரக்கணக்கான மைல் தள்ளி இருந்தா கூட கடைசி தடவையா உங்க குரல் கேட்க ஜானி ஓடி வருவா. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. என்ன சொல்றீங்க? இல்லைன்னு சொல்லாதீங்க ப்ளீஸ். சரி. தேங்க்யூ. தேங்க்யூ வெரி மச். நான் வரேன். நீங்க படுத்துங்க. நான் வரேன். புயல் பற்றிய விசேஷ வானிலை எச்சரிக்கை. வங்காள விரிகுடாவில் நாகப்பட்டினத்திற்கு கிழக்கு தென்கிழக்கே 200 கிலோமீட்டர் தூரத்தில் பலத்த புயல் சின்னம் மையமிட்டுள்ளது. அது மேலும் தீவிரமடைந்து மேற்கு வடமேற்கு திசையில் நகரக்கூடும். இதன் காரணமாக நாகப்பட்டினத்திற்கும் சென்னைக்கும் இடையே மணிக்கு 120 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த மழையுடன் கூடிய புயற்காற்று வீசக்கூடும். ஆகவே பொதுமக்கள் மறு அறிவிப்பு வரும் வரை வெளியில் நடமாட வேண்டாம் என்று கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். உன்னோட ஆசைக்கு வந்த சோதனை பாத்தியா? இன்னைக்கு எப்படி உன் ப்ரோக்ராம் வச்சுக்க முடியும்? புயலுக்கு பயந்து யாருமே வரமாட்டாங்களே. நான் பாடத்தான் போறேன். உன் பாட்டை கேட்க யாரும் வரமாட்டாங்க. நான் மத்தவங்களுக்காக பாடலையே, அவருக்காக. அவர் வருவாருங்கிற நம்பிக்கையில தான் பாட போறேன். அவரால் மட்டும் இந்த புயல்ல எப்படி வர முடியும்? அது என் அதிர்ஷ்டத்தை பொறுத்தது. அர்ச்சனா, வெளியே காத்து அதிகமா இருக்கு, மழையும் பெய்யுது. இந்த நேரத்துல போறது புத்திசாலித்தனமா தெரியல. பரவாயில்ல, வா போலாம். வெரி ஃபன்னி திங் சார். அர்ச்சனா வீட்டுக்கு வித்யாசாகர் வந்துட்டு போனதா ஒரு ரூமர். அதை பத்தி என்கொயரி பண்றதுக்காக அவங்க வீட்டுக்கு போறோம்னு ஒரு போன் பண்ணேன். அப்ப அர்ச்சனாவோட செக்ரட்டரி நாங்க கச்சேரிக்கு போறோம்னு சொன்னாங்க. எனக்கு சந்தேகம் வந்தது. அவங்க வீட்டுக்கு போனேன். வீடு பூட்டி இருந்தது. புயல் நேரத்துல ஓபன் ஏர் தியேட்டர்ல கச்சேரி பண்றதுக்கு அர்ச்சனாவுக்கு என்ன தைரியம் இருக்கணும் சார்? இந்த புயல் நேரத்துல
யாருமே பாட்டை கேட்க வரமாட்டாங்கன்னு தெரிஞ்சும் அர்ச்சனா ஏன் பாட கிளம்பணும்? There is something fishy. அவசரப்படாதீங்க. நான் உங்ககிட்ட சரணடைத்தான் வந்திருக்கேன். இனிமே நான் தப்பிக்க போறதில்லை. இனிமே ஒளிஞ்சு திரியற சக்தியும் எனக்கு இல்ல. இப்ப நான் சொல்ல போறதெல்லாம் சத்தியம். பல பேரை ஏமாத்துறதும் நான் தான், பாமாவை கொலை பண்ணதும் நான் தான். உங்களை எல்லாரும் ஏமாத்தி நான் வாழ நினைச்சேன். அது என் முட்டாள்தனம். போக போக என்னால வாழ முடியாதுன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இன்னும் ஒண்ணு இருக்கு. என்னை போதைக்க ஒருத்தரை நீங்க வேண்டிக்கிட்டு இருக்கீங்க. அவனு உயிருக்கு பயந்து ஓடி ஒழிஞ்சிட்டு இருக்கான். அதுக்காக நீங்க தான் வெட்கப்படணும். இப்ப உங்களுக்கும் சொல்றேன், என்னை மாதிரி இருக்க அவனுக்கும் சொல்றேன், இனிமே என்னால யார் வாழ்க்கையும் பாதிக்கப்படாது. அரஷ்மி, இனிமே ஓடுறதுக்கு என் கால தெம்பு இல்ல, வாடுறதுக்கு தகுதியும் இல்லை. அர்ச்சனா, ஜானி பேர்ல இப்ப சொல்ல நினைச்சிருக்கேன். நான் செஞ்ச கொலைக்கு பெரிய தண்டனை காத்திருக்கு. ஜானி செஞ்ச தவறுகள் ரொம்ப சாதாரணம். அதையும் என் கணக்குல சேர்த்திருக்கேன். நான் நினைச்ச மாதிரி வாழ்க்கை எனக்கு தான் அமையல. என்னை போல இருக்கிற ஜானிக்காச்சும் நல்ல வாழ்க்கை அமையட்டும். ஜானி நிச்சயமா வருவான். நம்பிக்கையோட இருங்க. நீங்க ரெண்டு பேரும் நல்லா வாழணும். குட் பை.